ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரையிலும் இங்கிலீஷில் ஒரு 30லேருந்து 40 வார்த்தை வரலாம் கற்றுக்கிட்டு வந்தோம். இப்போது அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதி பார்க்கலாம். அது எப்படி ஒரு சென்டென்ஸஸ் எப்படி வரும் அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ். இதுவரை நம்ம கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் வச்சு. மை பிரதர் ரீட்ஸ், ஷீ ரைட்ஸ், ஐ ஸ்டடி, தே ஸ்லீப், தட் பென்சில் and these chairs, our tables and those pens, they read or write, we run or walk, her pen and these pencils, your younger sister studies, their elder brother reads, his aunt and her uncle eat, my grandpa and their child walk. இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இதெல்லாம் அர்த்தம் புரிஞ்சுதா அப்படின்னு ஒரு தடவை மனசுக்குள்ளே யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்போ நான் தமிழ்ல சொல்ல போறேன். உங்களுக்கு புரிஞ்சதும் நான் சொல்ற அர்த்தமும் மேட்ச் ஆகுதான் பாருங்க. என்னுடைய அண்ணனோ தம்பியோ படிக்கிறான், அவள் எழுதுகிறாள், நான் படிக்கிறேன் கற்கிறேன், அவர்கள் தூங்குகிறார்கள், அந்த பென்சில் மற்றும் இந்த நாற்காலிகள், நம்முடைய மேஜைகள் மற்றும் அந்த பேனாக்கள், அவர்கள் படிக்கிறார்கள் அல்லது எழுதுகிறார்கள், நாம் ஓடுகிறோம் அல்லது நடக்கிறோம், அவளுடைய பேனா மற்றும் இந்த பென்சில்கள், உன்னுடைய தங்கை படிக்கிறாள், அவர்களுடைய அண்ணன் படிக்கிறான். ஸ்டடீஸ் கற்கிறாள்னு வச்சுக்கலாம், ரீட்ஸ்னா படிக்கிறான். அவனுடைய அத்தை மற்றும் அவளுடைய மாமா உண்ணுகிறார்கள், என்னுடைய தாத்தா மற்றும் அவர்களுடைய குழந்தை நடக்கிறார்கள். இந்த நான் சொன்ன அர்த்தமும் உங்களுக்கு புரிஞ்சதும் கரெக்டா மேட்ச் ஆச்சுனாக்க சூப்பர், நல்லா ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கீங்க. இப்போ இதுல நம்ம முக்கியமா நீங்க கவனிச்சிங்களா அப்படின்ற பகுதிக்கு வருவோம். இதுல நம்ம இதுவரை கத்துக்காத 2 வார்த்தைகள் இருந்தது, கவனிச்சிங்களா? ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. நிறுத்தி வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்னன்னு யோசிச்சுட்டு திருப்பி வீடியோ ப்ளே பண்ணுங்க. ஓகே, யோசிச்சிட்டீங்களா? அண்டுன்னு ஒரு வார்த்தை இதுவரை நம்ம கத்துக்கல, ஆறுன்னு ஒரு வார்த்தை அதையும் நம்ம கத்துக்கல. ஆனா இப்ப நான் படிச்சதுலேருந்து உங்களுக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 பொருள் இருந்ததுனாக்க நம்ம அதை பத்தி பேசும்போது அந்த கடைசி பொருளுக்கு முன்னாடி அண்டு போட்டு போனோம். ஸோ இங்க 2 பொருள் இருக்கு, பென்சிலை பத்தியும் பேசுறோம், சேரை பத்தியும் பேசுறோம். அந்த சேரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அண்டு போட்டுக்கிறோம். இப்ப 4 பொருள் இருந்ததுனாக்க முதல் 3 பொருளை கமா போட்டுருவோம், அப்புறம் 4வது பொருளுக்கு முன்னாடி அண்டு போட்டுப்போம். ஸோ மற்றும்னு சொல்லுவோம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல அண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணிருக்கோம். இன்னொரு வார்த்தை ஆர், ஆர்னா அல்லது, இது பண்றாங்க, இதுவோ இல்ல அதுவோன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப என்ன படிச்சோம் நம்ம? அவர்கள் படிக்கிறார்கள் அல்லது எழுதுகிறார்கள். அவங்க படிக்கிறாங்களோ எழுதுறாங்களோ ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுவோ அதுவோ, இது அல்லது அது அப்படின்னு சொல்லும்போது ஆர் அப்படின்னு போட்டுருக்கோம். இந்த ஆர்ல எவ்வளவு வேணா போட்டுக்கலாம், ரீட் ஆர் ரைட் ஆர் சிங், அது மாதிரி எவ்வளவு வேணா எழுதிக்கலாம். ஏதாவது ஒண்ணு இதுல
இதை சொல்ற பல விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்கு சொல்லும்போது ஆர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த பேராகிராஃபை திருப்பி திருப்பி இந்த பேசேஜை திருப்பியும் திருப்பியும் அந்த ஆடியோவை, அதாவது நான் பேசினது திருப்பி திருப்பி கேளுங்க. நான் எப்பயுமே சொல்றாப்புல கேட்க 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 தான் நல்ல உள்ள பதியும் இங்கிலீஷ். சரியா? ஆல் தி பெஸ்ட்.